சுமானக்கா மக்களே, என்ன மக்களே, இந்த கேங் எம்பர் இப்படி விக்ரம போட்டு இந்த சைஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. விக்ரம் அப்படி என்னத்த பாவம் பண்ணிட்டாரு சொல்லுங்க. பிக் பாஸ் ஒரே ஒரு பொறுப்பா கொடுத்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பொறுப்பா பாத்துக்கோப்பா, அந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் வேலை வாங்குப்பா, அந்த ரெண்டு பேரும் வேலை செய்யறத கொஞ்சம் மேற்பார்வை பார்ப்பான்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள வேலைகள் சரியா நடக்கலனா கண்டிப்பா பிக் பாஸ் யாரை கேட்பாரு? விக்ரம தான் கேட்பாரு. அப்படி இருக்கும்போது விக்ரம் போயிட்டு வேலை செய்யணும் வாங்க, ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்தாருப்பா. உட்கார்ந்தது ஒரு குத்தமா? அந்த கூட்டமே சேர்ந்து விக்ரம போட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா ப்ரோ? எப்ப சாண்ட்ராலாம் இருக்காங்க தெரியுமா? ஒன்னா நம்பர் புள்ளி ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேரை நீங்க சொல்றீங்க அவங்க புள்ளி பண்றாங்க, இவங்க மார்க்கிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா தான் ஒன்னா நம்பர். வீட்டுக்குள்ள வேணா சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி வச்சு பாருங்க, புள்ளி பண்றதுக்கும் மார்க்கிங் பண்றதுக்கும் சாண்ட்ரா தான் வின் பண்ணுவாங்க. சாண்ட்ரா தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க ப்ரோ. அந்த லெவலுக்கு தரமா புள்ளி பண்றாங்க, தரமா மார்க்கிங் பண்றாங்க, தரமா பாடி ஷேமிங் பண்றாங்க, தரமா கேரக்டர் கேவலமா பேசுறாங்க. எல்லா வகை திறமையும் அவங்க கிட்ட இருக்கு ப்ரோ. அந்த லெவலுக்கு போட்டு அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அவனாச்சும் சண்டான அந்த இடத்த விட்டு எந்திப்பானான்னு பார்த்தா அவனும் எந்திக்காம வாண்டாடா அங்கேயே உட்காந்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி மாத்திட்டான் ப்ரோ. இதுல பாரு வேற, ஐயோ பார்வை சொல்லி ஆகணும். பாரு சும்மாவே ஆடுவாங்க. இப்ப வேற 3 சலங்கை கட்டி விட்டுருக்கா. ஒன்னு பிரஜன், இன்னொன்னு திவ்யா, அடுத்தது நம்ம சாண்ட்ரா. 3 சலங்கை கட்டி விட்டோன்னு பாரு கிட்ட குதிக்கிற குதி இருக்க. எப்பா நல்லா பார்த்தீங்கன்னா பாரு தனியா இருக்கும்போது விக்ரம் கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா ஒரு கூட்டம் சேர்ந்தோடனே போட்டு அடிப்பாங்க பாருங்க, ஒரு அடி. எப்பா ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் சேதனை தட்டி கேட்கலனா கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிரும் ப்ரோ. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பட் இதுல விக்ரம் ஒரு வேலையை பார்த்திருக்காப்ல. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வியானா ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்க. நேத்து கெமி எப்படி ஒரு வாண்டடா ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வியானா ஒரு டிராமா கிரியேட் பண்ணாங்க. அங்க இருந்து தான் இந்த விஷயம் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பா அந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. வியானா போய் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெய் கேட்டிருப்பாங்க. நெய் கேட்டப்போ நம்ம திவ்யா அவர்கள் நெய்யை வைக்கிறாங்க பேர்ல ஸ்பூனை வந்து ஒரு மாதிரி தட்டி வச்சிருப்பாங்க. தட்டி வச்சதுக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அதுக்கு திவ்யா குவாச்சிட்டு போய் ஒரு முக்கில் உட்காந்து புலம்பிருப்பாங்க. அங்கதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வியானா பொறுத்தவரைக்கும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ. அவங்களுக்கான நெய்யை ஃபர்ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எஃப்ஜேக்காக தான் நெய் வாங்க போயிருக்காங்க. எஃப்ஜேக்காக நெய் வாங்க போயிட்டு நெய் கேட்டிருக்காங்க. அப்போ அங்க ஆல்ரெடி வந்து திவ்யா ஏதோ டென்ஷன்ல அங்க எங்க சுத்திட்டு இருந்திருக்காங்க. டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கும்போது இங்க வந்து நெய் கேட்டோன்னே ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு ஸ்பூனை தூக்கி கீழே போட்டாங்க. அது சிங்க்ல ஒன்று போட்டாங்க அண்ட் அந்த டேபிள்லையுமே ஒரு ஸ்பூனை போட்டாங்க. ஓகேவா? டப்புன்னு போட்டுட்டு நெய்யை வேகமா எடுத்து தட்டினாங்க. நெய் உழல, நெய் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டு. ஓகேவா? ஃப்ரீஸ் ஆன நெய்யை டப்புன்னு தட்டுல தட்டி வைக்கிறாங்க. இது தப்பாப்பா. ஃப்ரீஸ் ஆன நெய்யை அப்படிதான் தட்டி ஆகணும். தட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம வியானா உடனே கொஞ்சம் ஸ்லோவா வைக்கலாம் அக்கா. ஏன் ஸ்லோவா வைக்கணும்? ஸ்லோவான இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமோ? அப்படியே ஸ்பூன்ல இந்த நெய் வலிக்கு அதுவே கீழே விடுற வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏங்க நீங்க எல்லாத்துக்குமே பஞ்சாயத்தை உண்டு பண்ணா எப்படி? நேத்து கெமி இப்படிதான் சாப்பாடுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கெமியை பார்த்து வியானா சொன்னாங்க லைவ்ல வரணும்னு சொல்லி வாண்டடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வியானா அதை விட மோசமா பண்றாங்க. நேத்தாச்சும் சாப்பாடு கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு சில பஞ்சாயத்து ஆச்சு. இன்னைக்கு நெய் வைக்கும் போது சத்தம் இல்லாம வைங்க அப்படிங்கறது ஒரு பஞ்சாயத்து ஆக்கியிருக்காங்க ப்ரோ. அந்த பஞ்சாயத்துல திவ்யா டென்ஷனா என்ன பண்றாங்கன்னா ஒரு முக்கில் போய் உட்காந்துட்டாங்க. முக்கு சோஃபால போய் உட்காந்து அவங்களுக்கான சாப்பாடை சாப்பிடாம அங்க வச்சுட்டு அப்படியே மல்லாக்க படுத்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நாட்களா சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு அப்ரிசியேஷன் இல்ல, ஒருத்தனும் பாராட்ட மாட்டேங்கான், எல்லாத்துக்கும் குறை மட்டும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. அவங்க எப்பவும் ரொம்ப ஜாலியா அவார்டு உட்காந்து எல்லாரும் மார்க் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு உன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா கனி விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸ் ஃபுல்லா இவங்க 2 பேருக்கான பேர் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரை வச்சு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே அந்த பக்கம் கட்டி பாத்தீங்கன்னா கனி உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, விக்ரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜாலியா தான் இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும் போது மெதுவா அங்க கூட்டம் ஃபார்ம் ஆகுதுப்பா. அப்படியே பிரஜன் வராப்ல. நான் அவங்க ஒரு கூட்டம்னு போட்டா கண்டிப்பா நம்ம அண்ணன் பேப்பர் ரவுடி இல்லைன்னா சரிப்பட்டு வராது. அப்ப பிரஜன் வராப்ல. பிரஜன் வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி வந்து சாப்பிட வச்சுட்டு இருக்காப்ல. ஆனா சாப்பிடாம நம்ம திவ்யா என்ன பண்றாங்கன்னா திருப்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 5 நாள் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்லையா, இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல நம்ம பாரு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. பாரு வந்தோடனே எல்லாருமே சேர்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள வேலை ஓடல. ஒரு தட்டு சோறை வச்சு ஃபீல் பண்றாங்க பேர்ல 2-3 மணி நேரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலையும் ஓடல. அப்ப ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்த விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கூப்பிட்டான். தள்ளி இருந்து கூப்பிட்டான். எவ்வளவு நேரம் ஆகுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா வாங்க, வேலை செய்யணும், பெருக்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், அவ்வளவுதான் இந்த வேலைகள் மட்டும் இருக்கு, கொஞ்சம் வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுட்டு திருப்பி அவன் பாட்டு சுத்திட்டு இருக்கா. இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க பேர்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க.
வச்சுக்கிட்டே இருக்காங்க, கதை பேசிட்டே இருக்காங்க, மாத்தி மாத்தி ஒருத்தரா கிண்டல் பண்ணி கதை பேசிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இல்ல. அப்ப விக்ரம் என்ன பண்ணிட்டான்னா, சரி ஓகே இவங்க கதை பேசுறாங்கல்ல, பக்கத்துல போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் சும்மா உட்காந்துக்கிட்டான். பக்கத்துல போய் இப்படி சும்மா உட்காந்துட்டான். ஓகே, அவன் மட்டும் அமைதியா தான் உட்காந்துருக்கான், எதுவுமே பண்ணல. இவங்க கதை பேசுறாங்க போயிட்டே இருக்கு. அப்புறம் விக்ரம் வந்தோடனே ஓப்பனா கதை பேச முடியல. ஏன்னா அவங்க பேசுனதே விக்ரமே கனி பத்தி மட்டும் தானே. விக்ரம் கனி இப்படி பண்ணிட்டாங்க, கனி இப்படி கேம் ஆடினாங்க, விக்ரம் இப்படி பண்ணிட்டு இருக்கான், விக்ரம்லாம் இப்படி பண்றான் அப்படி பண்றான், பெல்லி டான்ஸ் ஆடுறான்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங், புள்ளி பண்றது, மாக்கிங் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, பாருக்கு ஏத்த ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு டீமும் இப்படி பக்காவா இருந்திருக்காது. அக்காவுக்கு நல்ல வேலை இந்த 3 வைல்ட் கார்டு அனுப்பி பக்காவா செட் பண்ணி விட்டீங்க. ஏன்னா அக்கா என்ன சொன்னாலுமே அந்த 3 பேர் தலையாட்டுறாங்க, அந்த 3 பேர் என்ன சொன்னாலும் அக்கா தலையாட்டுறாங்க. அந்த மாதிரி 3 பேர் உட்கார்ந்து பாடி ஷேமிங், புள்ளி பண்றது, கேரக்டர் தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு வளைச்சு ஒவ்வொரு விஷயத்தா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் அவர் பாட்டு போய் உட்கார்ந்துருக்காருப்பா. உட்கார்ந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா ரொம்ப சாஃப்டா தான் சொல்றாங்க. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, நான் சாப்பிட்டு வரேங்க, எனக்கு கொஞ்சம் கேப் கொடுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சாஃப்டா தான் பேசுறாங்க. திவ்யா சாஃப்டா பேசுன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ராவும் பாரும் சும்மா இல்லாம கடந்து கத்துன்னு கத்துறாங்க. கத்துறது சும்மா கத்துனா பரவாயில்லையா, போட்டு கிண்டல் பண்றாங்க அவனை போட்டு. இப்படிதான் வந்து உட்காருவியா, மேற்பார்வை பார்க்க சொன்னா இப்படிதான் உட்காருவியா, ஏன் மடியில் வந்து உட்காருவியா, அப்ப நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போவேன் அங்க வந்து உட்காருவியான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டே இருக்காங்க ப்ரோ. தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டே இருக்காங்க, போட்டு அவனை அடிக்கிறாங்க. இதுல பாரு வேற சும்மா இல்லாம தேவையில்லாம ஒரு மாதிரி அந்த இடத்த ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க ப்ரோ. இப்போ தீ எரியுதுன்னா தண்ணியை தான் ஊத்தணும், ஆனா அக்கா பெட்ரோல் ஊத்துறாங்க ப்ரோ. அக்கா பெட்ரோல் ஊற்றி எரியட்டு அப்படின்ற மாதிரி. விக்ரம் இப்படி பண்ணாதீங்க விக்ரம். அவங்க வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்காங்க, அவங்க பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, வென்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்களா, சே நீங்க இப்படி பண்ணி நான் நினைச்சு கூட பார்க்கல, இதே பொழப்பா தான் சுத்துறீங்களான்னு சொல்லிட்டு பாரு கத்த அந்த கேங் ஃபுல்லா அப்படியே விக்ரம்க்கு ஆப்போசிட்ல கலாய்க்க ஆரம்பிக்குது. இதுல பக்கத்துல நம்ம பேப்பர் ரவுடி வேற, நான் காலை ஆட்டிக்கலாமா, நான் காலை நீட்டிக்கலாமா, ஏன் நீ காலை ஆட்டினா என்ன, காலை நீட்டினா அவனுக்கு என்னையா, காலை நீட்டி தொலை இல்லை ஆட்டி தொலை, ஏதாவது ஒன்று பண்ணி தொலை. அவனுக்கு நேராக நீட்டி அவன் மூக்கில் கீழே பட்டுச்சுன்னா அவன் காலை பிடிச்சி இழுத்து தொடையை கடிச்சு வச்சுருவான், அவ்வளோதான். அதுக்கு காலை நீட்டவா நான் காலை ஆட்டவான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே நம்ம விக்ரமுக்கு நேராக காலை நீட்டி வச்சு அப்படி ஆட்டிட்டு இருக்காப்புல. எதுக்கு விக்ரம வந்து டவுன் பண்றாங்களாம் இவங்கெல்லாம். எலைட் வாம்பயர்ஸ்ல அந்த எலைட் வாம்பயர்ஸ் புத்தி வருது, அப்படியே கீழே டவுன் பண்றாங்களாம், அப்படியே மேலே உட்காந்து இவங்க சீன் போடுறாங்களாம். அப்போ அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கான். இவங்க கலாய்க்க அவனும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். உட்காந்து சும்மா ஃபன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே கூட கொஞ்சம் வெறுப்பாயிட்டாங்க. கூட கொஞ்சம் வெறுப்பா எல்லாரும் போட்டு கலாய்க்கிறாங்க அவனை போட்டு. அவனுக்கு இதானப்பா அவனுக்கு வேலை, இப்படி தானே பண்ணுவேன், இதானே உன் புத்தி, அடுத்தவங்களை நிம்மதியாக இருக்க விட முடியாது, அடுத்தவன் கேமில் போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுமே, அடுத்தவன் ஏதாவது தனியாக உட்காந்துடக்கூடாது வந்துடுவேன்னு சொல்லிட்டு விக்ரமை போட்டு கலாய்க்கிறாங்க ப்ரோ. ஒரு மாதிரி பார்க்கவே சத்தியமாக நல்லா இல்லை ப்ரோ, ப்ராமிஸாக சொல்கிறேன், சத்தியமாக நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் வீக் வந்து சாண்ட்ரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து மக்கள் மத்தியில் ஆதரவு எடுத்தாங்களோ அந்த ஆதரவை அப்படியே ஒரு 9 அடிக்கு குழி தோண்டி புதைச்சி மேலே புல்டோசர் நிப்பாட்டிட்டாங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இருக்கிறதுலே ஒஸ்ட் ப்ரோ. 1 நம்பர் புள்ளி அவங்க தான், 1 நம்பர் மார்க்கிங் பண்றது அவங்க தான், 1 நம்பர் கேரக்டர் தப்பா பேசுறது அவங்க தான். இந்த வீட்டுக்கு வேணா ஒரு போட்டி வச்சு பாருங்க தெரியும். அப்படி அசால்ட்டா பேசிட்டு போறாங்க. இதுல வீட்டுக்குள்ள சுபிக்ஷாவை பார்த்து ஸ்கூபிடூன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. விக்ரமுக்கு சப்போர்ட்டா ஒரு ஸ்கூபிடூ வேறன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸ்கூபிடூனா ஒரு நாய், அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. அதை கலாய்ச்சி போயிருக்காங்க. அந்த கலாய்க்கு வெளியே உட்காந்து நிறைய தற்கொலைகள் ஃபயர் விட்டுட்டு இருக்கு. ஆனா அதே தற்கொலை புண்ணாக்குகள் தான் விக்ரம் வீட்டுக்குள்ள மார்க்கிங் பண்ணும் போதோ இல்ல கிண்டல் பண்ணி பேசும்போதோ விக்ரம் தப்புன்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு அவன் தப்பு பண்ணா அவனை அடிக்கணும், உதைக்கணும், அவனை வெளியே தூக்கி போடணும், இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை உங்களுக்கு பிடிச்ச ஆள் வந்து நாயின்னு சொன்னா அது ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிறீங்க. அப்போ இவங்க புத்திலாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோசியல் மீடியால கவனிச்சோம் ப்ரோ, கன்றாவியா பண்றாங்க ப்ரோ, கேவலமா இருக்கு. இதே விக்ரம் இந்த இடத்துல பிரஜன் கிட்ட அப்படி கடந்து போகும்போது பிரஜனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்கூபிடூ போல அப்படின்னு சொன்னா வெளியே இருக்க இவங்கலாம் சும்மா இருப்பாங்களா ப்ரோ? அது எப்படி சாண்ட்ராவை பார்த்து நாயின்னு சொல்றது, நாயின்னு சொல்றதுக்கு இவனுக்கு எவன் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள சாண்ட்ரா அசால்ட்டா பேசுறாங்க ப்ரோ, அசால்ட்டா பேசுறாங்க. உங்களுக்கு என்னப்பா கோட்டால வந்திருக்காங்க, அவங்க என்ன சிறப்பு பிரிவில் வந்திருக்காங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, அசால்ட்டாவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருலாம் வார்த்தையை கடத்துறாங்க, ஒட்டு அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களே கலாய்ச்சி அவனை டாஃபே கொண்டு வந்துடுவாங்க ப்ரோ. அவனு இதான் சாக்கு, இவங்க முகெல்லாம் கிளியட்டுன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு அங்கேயே உட்காந்துருக்கான். என்ன வேணா அடிங்க, நான் இப்படி தான் உட்காந்துருக்கான். பட் அவன் சைடு ஒரு சைடு நியாயம் இருக்கு. ஏன்னா அவன்கிட்ட தான் பிக் பாஸ் கேட்பாங்க, வீட்டுக்குள்ள வேலை நடக்கலன்னா கண்டிப்பா அவன்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால வந்து உட்காந்துருக்கான், 2 மணி நேரமா உட்காந்து சோத்த தின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து உட்காந்துருக்கான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவனை போட்டு கலாய்க்கிறீங்க. சரி ஓகே, இவங்க ரொம்ப கலாய்க்க ஆரம்பிக்கும் போது அவனா எந்திரிச்சு போய் தொலைஞ்சிருக்கணும். அவன் என்ன பண்றான், என்னமோ பண்ணிட்டு இதானே உங்களுக்கான பொழப்பு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாண்டடா உட்காந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கூட கரெக்டாக இல்லைங்கிறதான் ப்ரோ உண்மை. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், சாண்ட்ராவாகட்டும் திவ்யாவாகட்டும் எல்லாருமே என்னமோ ஏதோ நினச்சேன். போகிற போக்க பார்த்தா நான் பேசாமல் அமித் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. அவர் கூட மனுஷன் யாரை பார்த்தும் வார்த்தை விடலை, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணல, யாரையும் இழிவாக பேசலை, கெட்ட வார்த்தை பேசலை, கேரக்டர் தப்பாக பேசலை. அந்த மனுஷன் கூட பரவாயில்லன்னு எனக்கு தோணுது ப்ரோ. வர வர இப்படியே போச்சுன்னா நல்லா நாளை பின்ன பேசாமல் அமித்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ப்ரோ. என்னால் முடியல. பைத்தியக்கார பையெல்லாம் இருக்கானு, பைத்தியக்கார கும்பலை மொத்தமாக உள்ளே இறக்கி வச்சு நம்மளை போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த கும்பல் பேசுறதெல்லாம் கரெக்டாக? இந்த பேப்பர் ரவுடி ஆகட்டும், சாண்ட்ராவாகட்டும், பாரு ஆகட்டும், இவங்களாம் பேசுறது கரெக்டாக ப்ரோ? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிக் பாஸ் நல்லா பண்ணுறீங்க பிக் பாஸ்.